நீங்க எஃப்ஐஆர் பதிவு பண்ண விஷயம் இருக்கு பாத்தீங்களா, அதுலயே குறைபாடு இருக்கு. ஒரு மாணவி வந்து தனக்கு நடந்த சம்பவத்தை அப்படியே சொல்றாங்க. சொல்லும்போது அங்க இருக்கிற காவல்துறை அதிகாரி ஜெண்டர் சென்சிட்டிவா, அது அநேகமா பெண்ணா தான் இருக்கணும். ஒரு பெண் காவல்துறை அதிகாரி தான் இருப்பாங்க. அவங்க தான் ஹேண்டில் பண்ணிருப்பாங்க. அவங்களே ஒரு ஜெண்டர் சென்சிட்டிவா இல்லைன்னு தெரியுது. ஏன்னா அந்த எஃப்ஐஆர்ல அவங்களுக்கு பாதிக்கப்பட்ட மாணவிக்கு எதிராகவே பல விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி இப்ப வருது. ஹைகோர்ட் நாலேஜுக்கு போயிடுச்சு அந்த எஃப்ஐஆர். அப்ப அவங்க அதுல இருந்து அந்த கேள்வி எல்லாம் கேட்கறாங்க. அப்ப நீங்க வந்து ஒரு பெண் வந்து தனியா போறது, ஆண் நண்பரோட பேசுறது, காதலிக்கிறது தான் தப்பான அதெல்லாம் அந்த எஃப்ஐஆர்ல இருக்கு. அப்ப அந்த எஃப்ஐஆர் பேஸ் பண்ணி ஒரு சார்ஜ் ஷீட் வருது அப்படின்னா அதுவே ஒரு குறைபாடு உள்ள சார்ஜ் ஷீட்டா தான் இருக்கும். அது முதல்ல அந்த எஃப்ஐஆர் என்பது திருத்தப்பட வேண்டும். இன்னைக்கு பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக நின்று அந்த எஃப்ஐஆர் இருக்கணும். இன்னைக்கு குற்றம் சாட்ட குற்றத்தை ஒரு ஆமா புகார் சொல்றவங்களையே நீங்க வந்து குற்றவாளியா மாற்றக்கூடிய அந்த விக்டிமை வந்து ஷேமிங், விக்டிம் பிளேமிங் இருக்கு பாத்தீங்களா, அது தொடர்ந்து நடக்குது. அது வந்து தவறுன்றது ஹைகோர்ட் உறுதியா சொல்லியிருக்காங்க.